நம் முன்னோர்கள் நமக்கு அளித்த கொடை. அந்த மூலிகைகளை கொண்டு நம் நோய்களை எவ்வாறு நாம் கட்டுக்குள் வைத்திருக்கலாம் என்பதை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் வீடியோவை வாணிவிச்சு அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் கேட்டாலே ரொம்ப பிரபலமான ஒன்று, திருவோடு மரம் அப்படின்னு பேர். இந்த மரத்திலிருந்து தொங்கக்கூடிய காய்கள்லாம் பார்த்திங்கன்னா வெளிப்புறமாக குமிழ் மாதிரியும் உட்புறமாக குவிந்தும் இருக்கும். அதனால தான் இதற்கு திருவோடு மரம் அப்படின்னு பேர். இந்த திருவோடு மரத்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா இன்ஃபர்டிலிட்டி, ஆண்கள் சம்பந்தப்பட்ட இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனைக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லலாம். திருவோடு மரம் பார்த்திங்கன்னா பொதுவாக இன்றைக்கு மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, பாலி இந்த இடங்கள்லாம் நம்ம ஊரில் எப்படி வேப்ப மரத்தை பார்க்குறோமோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தாவரமாக இருக்கிறது. இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ பல்கலைக்கழகம் பார்த்திங்கன்னா இன்றைக்கு இந்த திருவோடு மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மூலக்கூறை மட்டும் பிரித்தெடுத்து அதை இன்றைக்கு வயாக்ராக்கு இணையாக பார்த்திங்கன்னா ஒரு மருந்தாக ரெடி பண்ணி இன்றைக்கு அந்த வணிக ரீதியாக மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு விற்பனை ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இன்றைக்கு ஆண்களுக்கு இயற்கையாகவே பார்த்திங்கன்னா நிறைய குறைபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். ஆரோக்கியமான உணவு சாப்பிட்றதில்ல, ஓய்வு கிடையாது, மனதளவில் ஏற்படக்கூடிய அழுத்தம், உடற்பயிற்சியின்மை, எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கு மது அருந்தக்கூடிய பழக்கம், புகை பிடிக்கக்கூடிய பழக்கம் இதெல்லாம் இருக்கிறதுனால ஆண்களுக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த எழுச்சியும் அதே போல் உடலுறவு கொள்ளக்கூடிய நேரமும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு இருக்குது. இன்றைக்கு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்லேருந்து ஒரு சர்வே எடுத்தாங்க. 25லிருந்து 35 வயது இருக்கக்கூடிய ஆண்கள், வெவ்வேறு நாட்டில் இருக்கக்கூடிய ஆண்களை எடுத்து அவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஹார்மோன் மாற்றங்கள் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய டெஸ்டோஸ்டிரான் சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் அளவை எடுத்துட்டு அதே மாதிரி அவர்களுடைய இல்லற வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு பரிசோதனை மேற்கொண்டு பார்த்த பிறகு மிக அதிர்ச்சிகரமாக பார்த்திங்கன்னா ஏஷியா, பொதுவாக இந்தியான்னு தனிப்பட்ட அவங்க சொல்லலை, ஏஷியாவில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு இந்த பிரச்சனை மிக மிக அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டாவது பார்த்திங்கன்னா இந்த ஏஷியாவில் இருக்கக்கூடிய ஆண்கள் யாருமே இதை ஒரு பிரச்சனையாகவே எடுத்துக்கிறது கிடையாது. அவர்களுடைய இல்லற வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த பெரிய தொந்தரவுகள், நிறைய சண்டை சச்சரவுகள்லாம் வருவதற்கு காரணம் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த ஆண்மை குறைவு அப்படிங்கிறத நிறைய பேர் புரிஞ்சிக்காமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அந்த சைக்காட்ரிக் ரிலேட்டடாக, சைக்காலஜி ரிலேட்டடாக அவர்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பற்றி எடுத்துக்கப்பட்ட இந்த ஆய்வு ரொம்ப அழகாக விவரமாக சொல்லியிருக்காங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கு சைனாவில், மலேசியாவில், சிங்கப்பூர்லலாம் வழக்கமாக பக்க விளைவு உண்டாக்கக்கூடிய வயக்ரா சம்பந்தப்பட்ட மாத்திரைகள் சாப்பிடுவதை காட்டிலும் இந்த திருவோடு மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ராக்ட் கேப்சூலுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம், ஒரு வரவேற்பு ஏற்பட்டிருக்கிறது. இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் சொல்லலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒரு ஆயுர்வேத மருந்துகளோ சித்த மருந்துகளோ இந்த ஆண்மை குறைவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை அணுகிற விதமும் மாடர்ன் மெடிசன் அணுகிற விதமும் வெவ்வேறானவை. மாடர்ன் மெடிசனை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மாத்திரை, அது எந்த நேரத்திற்கு நமக்கு தேவையோ அந்த நேரத்தில் அதை எடுத்துக்கலாம். அந்த மாத்திரையை எடுத்தோம்னா அடுத்த 6 மணி நேரமோ 8 மணி நேரமோ சில நேரங்களில் ஒரு நாளோ அது வீரியம் இருக்கக்கூடிய ஒரு மருந்தாக வேலை செய்யும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா அதோட பக்க விளைவுகள் இருக்கும். தலைவலி இருக்கும், பசியின்மை இருக்கும், வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும், தாங்க முடியாத பிளட் ப்ரெஷர் இருக்கும். ஏன் சில நேரங்களில் இதய நோயாளிகளுக்கு உயிரை எடுக்கக்கூடிய ஒரு பாதிப்பை கூட அது உண்டாக்குகிறது. ஆனால் ட்ரெடிஷ்னல் மெடிசனில், நம்மளுடைய ஆயுர்வேத மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா வாஜீகரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிகிச்சை, அதாவது ஒரு ஆரோக்கியமான சந்ததியை உருவாக்குவதற்கும் ஆண் பெண் இருபாலரும் அவர்களுடைய இல்லற வாழ்க்கையை சந்தோஷமாக இருப்பதற்கும் இந்த வாஜீகரண சிகிச்சை அப்படின்னு சொல்லுவோம். இது ஏதோ ஒரு நாள் சாப்பிட்ற மாத்திரை இல்லை ஒரு மாதம் சாப்பிட்ற மாத்திரை அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இந்த வாஜீகரண சிகிச்சை வரும்போது அந்த ஒரு சிகிச்சை முறையை ஒரு 6 மாத காலம் பின்பற்றி வந்தோமையானால் அடுத்த 5 வருடங்களுக்கு இல்லற வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருப்பதை நம்ம பார்க்கலாம். அதில் மிக சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மருந்து தான் இந்த திருவோடு மரம் சொல்லுவோம். இந்த திருவோடு மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டை ஒரு தேக்கரண்டி, காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை, உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு 6 மாத காலம் தொடர்ந்து சாப்பிட வேண்டும். இந்த 6 மாத காலத்தில் உங்களுடைய உடலில் ஏற்படுகின்ற மாற்றங்களை நீங்கள் ரொம்ப நல்லா கவனிக்கலாம். உடலுடைய தசைகளில் நல்ல மாற்றம் ஏற்படும், ஆண்குறியுடைய அளவில் நல்ல மாற்றம் ஏற்படும், ஆண்குறியுடைய எழுச்சியில் நல்ல மாற்றம் ஏற்படும்,
ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு உடலுறவு ஆரம்பித்த அடுத்த 10-20 செகண்ட்லேயே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு விந்து வெளி வந்துவிடும். அந்த மாதிரி இருப்பவங்க இந்த திருவோடு மரத்தில் இருக்கக்கூடிய மரப்பட்டையை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தாங்கன்னா ஒரு 2 மாதத்தில் பார்த்திங்கன்னா அந்த உடலுறவு கொள்ளக்கூடிய நேரம் அப்படிங்கிறது 2 நிமிடத்திலிருந்து 5 நிமிடம் அல்லது 6 நிமிடம் 7 நிமிடம் வரை அதிகப்படுறதை பார்க்கலாம். இன்னொரு பிரச்சனை இன்றைக்கு ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு முறை உடலுறவு கொண்ட பிறகு அவங்களோட உடலில் கடுமையான சோர்வு ஏற்படுவதை பார்க்கலாம். இன்றைக்கு நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் 22 வயது 30 வயது ஆண்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2 முறை 3 முறை உடலுறவு கொள்வதற்கு அவங்களுடைய உடல் ஒத்துழைப்பதே கிடையாது. ஆனால் அந்த மாதிரி இருக்கவங்க இந்த திருவோடு மரத்திலேருந்து எடுக்கக்கூடிய இந்த மரப்பட்டையை அவங்க எடுக்க ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நாட்களில் 2 முறையோ 3 முறையோ உடலுறவு கொள்ளும்போது எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் உடல் அவர்களுக்கு ஒத்துழைப்பதை பார்க்கலாம். இன்றைக்கு 2வது பிரச்சனை, நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கு செக்ஸ் டிரைவ் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய விவாகரத்துக்கள் இன்றைக்கி கோர்ட்டில் இருக்கும்போது பெரும்பாலான தம்பதிகள் பார்த்திங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா அந்த பெண்ணுக்கு செக்ஸ் டிரைவ் இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது தான். இதை வெளிப்படையாக யாரும் பேசலைன்னா பெரும்பாலான குடும்பங்களில் இந்த விவாகரத்து ஏற்படுவதற்கு முக்கியமான ஒரு காரணம் இதுதான். ஆண் பெண் அந்த கணவன் மனைவி இருவருக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு நிலை குறைவது தான் இன்றைக்கு விவாகரத்துக்கும் பிரச்சனைகளுக்கும் மிகப்பெரிய காரணங்களாக இருக்கிறது. ஸோ அந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த ஈர்ப்புத்தன்மை மற்றும் செக்ஸ் டிரைவ் குறைபாட்டிற்கு இந்த திருவோடு மரம் ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். அதுதான் இந்த ஆயுர்வேதத்தில் ரொம்ப அழகாக விசேஷமாக சொல்லியிருக்கிறது. ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படக்கூடிய எந்த விதமான குறைபாடுகளாக இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய சக்தி பார்த்திங்கன்னா திருவோடு மரத்திற்கு உண்டு. ஆண் பெண் இருபாலருமே சரி திருவோடு மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மரப்பட்டை, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஒரு சூரணம், அதை ஒரு தேக்கரண்டி காலை உணவுக்கு முன்பு, அதே மாதிரி ஒரு தேக்கரண்டி இரவு உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி பால் அல்லது வெந்நீரில் கலந்து சாப்பிட வேண்டும். இதை சாப்பிட்ட உடனேயே உடலில் நல்ல மாற்றங்கள் தெரியுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தால் அது நிச்சயமாக தெரியாது. ஏன்னா இது வாஜீகரண சிகிச்சை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய சிகிச்சை முறைகளில் ஒன்று. கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் அந்த இனப்பெருக்க மண்டலம் சம்பந்தப்பட்ட உறுப்புகளில் பலம் ஏற்பட்டு அந்த உறுப்புகள் நன்றாக வேலை செய்வதற்கு 3 to 6 மாதம் தேவை. ஆனால் அந்த 6 மாதம் உபயோகப்படுத்தும் போது அதில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நீங்களே நன்றாக புரிந்து கொள்ளலாம். எனவே நேர்களே, திருவோடு மரத்தை பொறுத்தவரையிலும் இனப்பெருக்க மண்டலம் சம்பந்தப்பட்ட ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையோடு சரியான முறைப்படி நம்ம உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். நாம் வாழும் சூழல் என்பது நன்மைகளையும் தீமைகளையும் உள்ளடங்கியவை. இவற்றில் நன்மைகள் எவை, தீமைகள் எவை என்பதை நாம் அறிந்திருப்பது மிகவும் அவசியம் என்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடையிலே வாணிகிச்சின அடுத்த பகுதியாக வரவிருப்பது தேதும் நன்று. வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சமீபத்தில் தமிழக காவல்துறை ஒரு கடுமையான எச்சரிக்கையை விடுத்தது. அது என்னவென்றால், முதலமைச்சரினுடைய உடல்நலம் குறித்து வதந்திகளை பரப்புகிறவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதுதான் அந்த செய்தி. உண்மையில் அந்த எச்சரிக்கையை விட வேண்டிய ஒரு சூழல் ஏன் ஏற்பட்டது, எதனால் அந்த எச்சரிக்கை விடப்பட்டது என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பொதுவாக இந்த வதந்திகள் என்கிற ஒரு விஷயம் சமூகத்தை எப்படி பாதிக்கிறது, சமூகத்தில் எப்படி உருவாக்கப்படுகிறது, நாம் வதந்திகளை பொறுத்த வரைக்கும் குடிமக்களினுடைய பொறுப்பு என்ன, அரசினுடைய பொறுப்பு என்ன என்று பல கேள்விகள் நம் முன்னால் எழுகின்றன. நிறைய நேரங்களில் வதந்திகள் என்பது காற்றிலிருந்து உருவாவதில்லை. மாறாக அவை ஏதோ ஒரு சிறிய உண்மையிலிருந்து, சிறிய நோக்கங்களிலிருந்து அவை பல்கி பெருகக்கூடியதாக இந்த வதந்திகள் இருக்கின்றன. நம்முடைய நாட்டில் நடந்த பல சாதிய மோதல்கள், மதவாத மோதல்கள், அரசியல் வன்முறைகள், சமூக பதட்டங்கள், இப்படி எத்தனையோ விஷயங்கள் வதந்திகள் மூலமாக உருவாக்கப்பட்டன என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஏனென்று கேட்டால், ஒரு பிரச்சனை உண்மையாக இருக்கிற போது அல்லது ஒரு பிரச்சனை கொதிநிலையில் இருக்கிற போது அதன் மீது கொஞ்சம் எரிபொருளை ஊற்றி தீயை பற்ற வைப்பது போன்றது தான் இந்த வதந்திகளை பொறுத்த வரைக்குமான ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் வதந்திகள் என்பதை
வெறுமனே நாம் யாரோ ஒரு திட்டமிட்டு பரப்புகிற ஒரு விஷயம் என்று மட்டும் நாம் அதை புரிந்து கொள்ளக்கூடாது. அப்படி புரிந்து கொண்டால் இந்த வதந்திகளை நம்மால் எதிர்கொள்ள முடியாமல் போய்விடும். மாறாக வதந்திகள் என்பதற்கு சில பின்புலங்கள் இருக்கின்றன, சில நோக்கங்கள் இருக்கின்றன. வதந்திகள் என்பது 2 வகையானவை. ஒன்று, சிலரால் திட்டமிட்டு குறிப்பிட்ட சில நோக்கங்களுக்காக பரப்பப்படுகிறவை அந்த வதந்திகள். உதாரணமாக, ஒரு சாதி மோதலையோ மத மோதலையோ அல்லது ஒரு சமூக பதட்டத்தையோ ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக யாராவது ஒரு சமூக பிரிவினர்கள் தாக்கப்பட்டார்கள் என்றோ அல்லது ஒரு பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டார்கள் என்றோ அல்லது வேறு ஏதாவது ஒரு குற்றச்செயல் நடந்தது என்றோ சொல்லி ஒரு இல்லாத ஒரு செய்தியை திட்டமிட்டு சிலர் பரப்புவது, அதன் மூலமாக ஒரு பெரிய பதட்டம் விளைவது, மிகப்பெரிய மோதல்கள் எல்லாம் அந்த அடிப்படையில் நடந்திருக்கின்றன. இதற்கு இந்தியா மட்டுமல்ல, தமிழகம் மட்டுமல்ல, பல தெற்காசிய நாடுகளில் கூட இது போன்ற பெரிய வன் செயல்கள் எல்லாம் நடந்திருக்கின்றன. குறிப்பாக நிறைய இந்த மியான்மர் போன்ற நாடுகளில் எல்லாம் கூட வதந்திகளின் அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு கலவரங்கள் வெடித்திருப்பதை வரலாறு நமக்கு சமீப ஆண்டுகளில் சொல்கிறது. அப்படி இருக்கிற போது இந்த வதந்திகளினுடைய நோக்கம் என்பது, ஒன்று, இதை யாரோ சில விஷமிகள் செய்வது. சில சமயம் அரசு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் கூட வதந்திகளை திட்டமிட்டு உருவாக்குவார்கள், மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக, மக்களை ஒரு பிரச்சனையிலிருந்து இன்னொரு பிரச்சனையை நோக்கி செலுத்துவதற்காக ஊடகங்களை பயன்படுத்தி இது போன்ற வதந்திகளை உருவாக்கக்கூடிய அரசு அமைப்புகள், உளவுத்துறை கூட பல சமயங்களில் பல வதந்திகளை உருவாக்கி இருக்கிறது. அதாவது திடீரென ஏதாவது ஒரு செய்தி கசிய விடப்படும், அந்த செய்தியின் அடிப்படையில் மக்கள் கவனம் திசை திரும்பும். அந்த சமயத்தில் அவர்கள் வேறு சில விஷயங்களை மக்களுடைய கவனத்திலிருந்து விளக்குவதற்காக இத்தகைய ஒரு வதந்திகளை பரப்புகிற ஒரு விஷயமும் உண்டு. இன்னொன்று, தன்னியல்பாக பரவக்கூடிய வதந்திகள் என்பது, இதை யாரும் திட்டமிட்டு உருவாக்க மாட்டார்கள். மாறாக சில கேள்விகள் மக்களிடம் இருக்கும், சில பிரச்சனைகள் குறித்து. இந்த பிரச்சனையில் ஒரு உண்மை என்ன அல்லது இந்த பிரச்சனைக்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன என்று மக்களுக்கு எதுவுமே தெரியாது. அதாவது ஒரு நாட்டையே ஒரு எல்லோருடைய மனதிலும், ஒரு நாட்டு மக்கள் அனைவருடைய மனதிலும் இருக்கக்கூடிய ஒரு கேள்விக்கு என்ன பதில் என்று தெரியாமல் நிறைய பேர் குழம்பிக் கொண்டிருப்பார்கள். அதாவது அங்கு அரசு என்பது வெளிப்படைத்தன்மையற்றதாக இருக்கும், ஊடகங்கள் என்பது வெளிப்படைத்தன்மையற்றதாக இருக்கும், இன்னும் பல சமூக அமைப்புகளும் கூட வாயை திறந்து பேச மறுக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உண்மையினுடைய பல கோணங்களை பற்றி, இது இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், இப்படி நடந்திருக்கலாம், அப்படி நடந்திருக்கலாம் என்கிற யூகங்கள் என்பது பரவ ஆரம்பிக்கும். அந்த யூகங்கள் என்பது பேசி பேசி எங்கோ ஒரு இடத்தில் வதந்தியாக மாற ஆரம்பிக்கும். அது பல சமயங்களில் பல கேள்விகளையும் சமூக பதட்டங்களையும் உருவாக்கும். இது தன்னியல்பாக உருவாகக்கூடிய வதந்திகள். இப்படி தவிர்க்க இயலாமல் ஒரு சமூகத்தில் வதந்திகள் உருவாகி கொண்டே இருப்பது என்பது எதை காட்டுகிறது? அந்த சமூகம் என்பது வெளிப்படைத்தன்மையற்றதாக இருக்கிறது. அந்த சமூகம் என்பது உண்மைகளை வெளிப்படையாக பேச மறுக்கிற ஒரு சமூகமாக இருக்கிறது என்பதைத்தான் அது காட்டுகிறது. அதற்கு சமீபத்திய ஒரு உதாரணம், நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட இந்த முதல்வரினுடைய உடல்நலம் குறித்து வதந்திகளை பரப்புவோர் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் என்கிற இந்த ஒரு எச்சரிக்கையை நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த எச்சரிக்கை எதனால் வருகிறது ஏனென்று கேட்டால், கடந்த ஓராண்டிற்கும் மேலாக முதலமைச்சரினுடைய உடல்நலம் குறித்து எதிர்க்கட்சிகள் வெளிப்படையாக தகவல்கள் வேண்டும், ஏன் முதலமைச்சர் பொது இடங்களுக்கு வருவதில்லை, நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதில்லை என்பது போன்ற கேள்விகளை எழுப்பிய போதெல்லாம் அவர்கள் மீது அவதூறு வழக்குகள் போடப்பட்டன. அந்த கேள்விகளை எழுப்பிய ஊடகங்களின் மீது கூட அவதூறு வழக்குகள் போடப்பட்டதை நாம் பார்த்தோம். அப்படி இருக்கிற போது ஒரு வெளிப்படையான ஒரு கேள்வி, ஒரு எளிமையான பதிலை முன்வைக்கக்கூடிய ஒரு கேள்விக்கு கூட தமிழகத்தில் அவதூறு வழக்குகள் போடப்பட்டதைத்தான் நம்மால் பார்க்க முடிந்தது. அப்படி இருக்கிற போது ஒரு முதலமைச்சர் உடல்நலம் பாதிக்கப்படுகிறார் என்று சொன்னால், ஒரு மாநிலத்தை நிர்வகிக்கக்கூடியவர், ஒரு அரசை நிர்வகிக்கக்கூடியவர் என்கிற வகையில் அதை பற்றி எல்லா தகவல்களையும் தெரிந்து கொள்வதற்கு மக்களுக்கு உரிமை இருக்கிறது. அந்த உரிமையை நீங்கள் யாரும் மக்களிடமிருந்து நீங்கள் பறிக்க முடியாது, ஊடகங்களிடமிருந்து பறிக்க முடியாது, எதிர்க்கட்சிகளிடமிருந்து நீங்கள் அதை பறிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இந்த விஷயத்தில் நீங்கள் ஒரு புடகத்தன்மையை நீங்கள் பின்பற்றுகிற போது, முன்னுக்கு பின் முரணான அறிக்கைகளை வெளியிடுகிற போது, அல்லது உண்மை என்னவென்பதை பற்றி மக்களுக்கு சொல்லாத போது வதந்திகள் தானாக பரவ ஆரம்பிக்கின்றன. இப்படி பரவுகிற வதந்திகளுக்கு எப்படி முற்றுப்புள்ளி வைப்பது?
ஏனென்றால் நீங்கள் வதந்திகளை யார் பரப்புகிறார்கள் என்று நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வருகிறது, அதை ஒருவருக்கு இன்னொருவர் அனுப்புகிறார் என்று சொன்னால் அவர் அந்த வதந்தியை உருவாக்கினார் என்று அர்த்தம் அல்ல. அது தோன்றிய இடத்தை கண்டுபிடிக்க முடியாது. உதாரணமாக நீங்கள் வடமாநில தொழிலாளர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படலாம் என்று பெங்களூரில் ஒரு மிகப்பெரிய வதந்தி ஒரு செல்போன் மூலமாக பரவிய போது பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வெளியேறினார்களே, அந்த செய்தியை யார் உருவாக்கினார்கள், அந்த செய்தி எப்படி பரப்பப்பட்டது என்பதை பற்றி இன்றைக்கு வரைக்கும் விசாரணை நடைபெறவில்லை. இது போன்றதுதான் பல விஷயங்கள். அப்படி இருக்கிற போது உண்மையிலேயே இதற்கு ஒரு எளிமையான தீர்வு இருக்கிறது. உண்மையிலேயே முதலமைச்சரினுடைய ஒரு உடல்நலம் பற்றி வெளிப்படையான ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டால் வதந்திகளை பரப்புகிறவர்களுக்கு எந்த வேலையும் இல்லை. மறைந்த தமிழக முதலமைச்சர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள், அவர் அமெரிக்காவில் புரூக்ளின் மருத்துவமனையில் இருந்தபோது அவருடைய உடல்நலம் குறித்து ஏராளமான வதந்திகள் தமிழகத்தில் பரவின. அப்பொழுது அந்த புரூக்ளின் மருத்துவமனை டாக்டர்கள், அந்த நிர்வாகம் என்ன செய்தது என்றால், எம்ஜிஆர் அவர்கள் சிகிச்சை பெற்று வருவது அவருடைய அன்றாட நடவடிக்கைகளை எல்லாம் ஒரு வீடியோ காட்சியாக பதிவு செய்து வெளியிட்டார்கள். அதன் மூலமாக அன்றைக்கு வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. அதுபோன்ற ஒரு விஷயம் இப்போதும் தேவை. முதலமைச்சரினுடைய உடல்நலம் குறித்து ஒரு வெளிப்படையான ஒரு தகவல் தேவை. முதலமைச்சர் நேரடியாக மக்களிடம் பேச வேண்டும், காணொலி காட்சி மூலமாக பேச வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது. இதை செய்தால் மட்டும்தான் வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். வதந்திகள் உருவாக்குவதற்கான சூழ்நிலையை நாம் உருவாக்குவதிலிருந்து பிறக்கிறது. வதந்திகள் உருவாவதற்கான சூழ்நிலை ஒழிய வேண்டும் என்றால் எல்லாவற்றிலும் நமக்கு வெளிப்படைத்தன்மை தேவை என்பதைத்தான் இந்த வதந்திகள் குறித்த உண்மைகள் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றன. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நாம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் வெளிநாடு வாழ் தமிழறிஞர் திரு அன்பு ஜெயா. ஒரு வெளிநாடு வாழ் தமிழறிஞரா புலம்பெயர்ந்த தமிழர்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கு, அதுவும் குறிப்பாக இவர் வாழ்கிற ஆஸ்திரேலியா அப்படின்ற அந்த இடத்துல தமிழர்களோட வாழ்வியல் எப்படி இருக்கு, அவங்க தமிழுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அங்கே இருக்கிற கல்வி திட்டம், இப்படி பல விஷயங்களை இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு வெளிநாடு வாழ் தமிழ் அறிஞரா முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். வெளிநாடு வாழ் தமிழ் அறிஞர்னு சொல்லும்போது நீங்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கீங்க. ஒரு பார்மா இண்டஸ்ட்ரியில் ஒரு மருந்து நிறுவனத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்று இப்போ வந்து ஒரு முழுக்க ஒரு தமிழ் பணி செஞ்சிட்ருக்கீங்க. ஒரு படைப்பாளியாக உருவாயிருக்கீங்க. நிறைய வலைதளங்களில் உங்களுடைய எழுத்துக்கள் வந்திருக்கு அப்படின்னாலும் இப்போ குறிப்பாக ஒரு புத்தகம் முழுமையாக வெளியிட்டிருக்கீங்க. சமயம் சார்ந்த படைப்புகள் நிறைய உருவாக்கியிருக்கீங்க அப்படின்னாலும் வெளிநாடு வாழ் தமிழர், ஆஸ்திரேலியா வாழ் தமிழர்களோட வாழ்வியல் எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அங்கே இருக்கிற கல்வி திட்டம் எப்படி இருக்குது, இப்படி நிறைய விஷயங்களை எங்கள் நேர்களோட இன்னைக்கு நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். நிச்சயமாக. முதல்ல வெளிநாடு வாழ் தமிழரா நம்ம ஒரு புலம்பெயர்ந்து போகிறவங்க நம்ம அந்த ஒரு மண்ணோட அடையாளத்தை எப்படி எது மூலமாக கொண்டு போகிறாங்க, ஆஸ்திரேலியாவில் நீங்கள் அதை எப்படி பார்த்தீங்க? ஆஸ்திரேலியாவில் வந்து நாங்கள் எந்த நாட்டிலையுமே நம்முடைய மண்ணோடது கொண்டு போகணும்னா அந்த கலாச்சாரத்தையும் கொண்டு போகணும், நம்ம மொழியை கொண்டு போகணும். மொழி இல்லாமல் கலாச்சாரம் வளராது, கலாச்சாரம் இல்லாமல் மொழி வளர்றது முடியாது. அதனால் நாங்கள் என்ன செய்கிறோன்னா, அங்கே முதல்ல தமிழ் பள்ளிகள் ஆரம்பிச்சிருக்காங்க. 1977 அங்கே இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து போனவங்க அந்த பிள்ளைங்கள்லாம் தமிழை விட்டுட்டு கொஞ்சம் ஆங்கில இதிலே போகிற ட்ராக்கில் போகிற மாதிரி இருந்ததால் அப்போயே பாலர்மாரில் ஒரு தமிழ் பள்ளி ஆரம்பித்தாங்க 1977. அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் கழித்து இலங்கை தமிழர்கள் அங்கே வர ஆரம்பித்தோடனே அவங்க தனியாக இன்னொரு பள்ளி ஆரம்பித்தாங்க. ஏன்னா அவங்க பேசுகிறது நம்ம பேசுகிறது வேறு மாதிரி இருக்கும். இங்கே தமிழ்நாட்டில் பேசுகிற பேச்சு முறையும் அவங்க இலங்கையில் பேசுகிற பேச்சு முறையும் அதனால் அவங்க பிள்ளைங்களுக்கு புரியாமல் போகும். அதே மாதிரி அவங்க பள்ளி தான் நம்ம பிள்ளைங்களுக்கு புரியாமல் போகும். இப்போ நாங்கள் கலந்து பண்ணுறோம். இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 11 தமிழ் பள்ளிகள் இருக்குது. பாலமலர் வந்து முதல்ல அவங்க ஆரம்பித்தது இப்போ 6 கிளைகள் நடத்தின்னு இருக்கோம். கிட்டத்தட்ட சிட்னியில் மட்டும் ஒரு 1500 பிள்ளைங்கள் படிக்கிறாங்க தமிழ் பள்ளிகளில். அப்புறம் அது இல்லாமல் கல்ச்சருக்கு அங்கே வந்து நாங்கள் சமூக அமைப்புகள் இருக்குது. சிட்னி தமிழ் மன்றம்ட்டு ஒரு 30 வருஷமாக நடத்தின்னு இருக்காங்க. அவங்க ஆண்டுக்கு ஒரு 4 நிகழ்ச்சிகள் நடத்துவாங்க. அவங்க பண்ணுறது வந்து பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக இருக்கும். அது இல்லாமல்
தமிழ் கிராஜுவேட்ஸ் அசோசியேஷன் ஒன்று வச்சுருக்காங்க. அவங்க ஒரு வருஷமும் தமிழ் ஊக்குவிப்பு போட்டின்ட்டு நடத்துகிறாங்க. அது நாடளாவிய இதில் பண்ணுறாங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3000 பிள்ளைகளும் கலந்துக்குவாங்க. அதில் வந்து அதுக்கு போட்டி வச்சு அவங்க அந்த தங்க பதக்கம் அதெல்லாம் கொடுக்குறதுலாம் இருக்குது பண்ணுறாங்க. விதவிதமான போட்டி வச்சுருப்பாங்க. பேச்சு போட்டி, வெறும் திருக்குறள் போட்டி, அந்த மாதிரி. அங்கே வந்து நிறைய நாங்கள் சமூக அமைப்புகள் நிறைய வச்சுருக்கோம். நான் வந்து தமிழ் வளர்ச்சி மன்றம்னு ஒன்று வச்சுருக்கேன். அதில் எப்படின்னா நாங்கள் இந்த தமிழ் பள்ளிகள் இருக்குது இல்லையா, அவங்கள வந்து நூலகம் ஒன்று அமைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். அந்த நூலகத்துக்கு இங்கேருந்து புத்தகங்கள் வாங்கி நாங்கள் கொண்டு போய் இலவசமாக கொடுத்து பண்ணுறோம். இங்கே வந்து எங்களுக்கு வந்து கலைஞன் பதிப்பு எங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500-600 புத்தகம் மேலே கொடுத்தாங்க எங்களுக்கு முதல் தடவையாக. இன்னும் மற்ற பதிப்பத்தோடு நாங்கள் நெகோஷியேட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி அந்த படிப்பு இதை பிள்ளைங்களுக்கு வந்து அந்த வாசிக்கிறது கொண்டு வரணுன்ற ஒரு மெயினான அது எங்களுக்கு திட்டமாக இருக்குது. ஏன்னா பிள்ளைங்க வாசிக்க ஆரம்பிச்சுட்டா அதுக்கப்புறம் தமிழை விட்டு போகிறது கஷ்டம். கண்டிப்பாக பேசுறது வந்து அவங்க என்ன பேசுவாங்க, அப்புறம் 10 வயசு 12 வயசு 13 வயசு ஆன பிறகு அப்புறம் விட்டுறாங்க. ஏன்னா அங்கே வந்து அவங்களுக்கு அதிகமாக இதுவாக இருக்கிறது வந்து ஆங்கிலத்தில் தான், ஆங்கில வழக்கத்தில் தான் இருக்காங்க. வீட்டை விட்டு வெளில போனால் ஆங்கிலம் தான். வீட்டுக்கு வந்த பிறகு சில பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, திரும்ப சின்ன வயசில் போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒன்றும் புரியாதுன்ட்டு உடனே அவங்களும் ஆங்கிலத்தில் பேசிடுறாங்க. அதில் தான் பிள்ளைங்களுக்கு வந்து தமிழோட இது எல்லாம் போயிடும். ஒரு புலம்பெயர்ந்த தமிழர்கள் அப்படின்னு வரும்போது அவங்களோட கலாச்சாரம், மொழியை தான் வந்து இது அடையாளமாக எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொன்னீங்க. பொதுவாக அங்கே ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட வாழ்வியல் எப்படி இருக்குது? நிறைய இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல, நிறைய நேரம் பணி நிமித்தமாக வெளியே இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குன்னும் போது, அங்கே வந்து நம்ம ஒரு நாடு விட்டு நாடு போயிருக்கோம் அப்படின்னும் போது அங்கே எந்த மாதிரியான ஒரு வாழ்வியல் இருக்குது? ஒரு வேலையாக இருக்கட்டும், ஒரு பள்ளி படிப்பாக இருக்கட்டும், மற்ற விதங்கள்லையும் எப்படி அவங்களோட ரொட்டீன் லைஃப் இயங்குது? எங்களுக்கு வந்து அங்கே சாதாரண பொதுவாக வந்து 9 to 5ன்னு சொல்லுவாங்க. அந்த எங்களுக்கு வேலைன்றது 9 to 5. சில வேலைகளில் வந்து அந்த ஷிஃப்ட் ஒர்க் இருக்குது. அதே மாதிரி சில இதில் வந்து ஓவர் டைம்னுவாங்க இல்லையா, நம்ம அதிகமாக வேலை செய்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் பொதுவாக எல்லாருமே அந்த 9 to 5 செய்வாங்க. சாட்டர்டே சண்டே எங்களுக்கு ஹாலிடேவாக இருக்கும். சனி ஞாயிறு வந்து எங்களுக்கு எப்பயும் முழுங்கால. சனி ஞாயிற்றில் சனிக்கிழமையில் நாங்கள் என்ன பண்ணோன்னா, முக்கால்வாசி சில சிறு பிள்ளைகளாக இருக்கவங்க வந்து அவங்கள வந்து நாங்கள் ஸ்விம்மிங் கூப்பிட்டு போகிறது, தமிழ் பள்ளிக்கு கூப்பிட்டு போகிறது, பெண் பிள்ளைகள் வந்து அவங்களுக்கு நாட்டியத்துக்கு கூப்பிட்டு போகிறது, மியூசிக் இது பண்ணுறது, அந்த இசைக்க கூப்பிட்டு போகிறது, அந்த மாதிரி அந்த கலாச்சாரத்தில் பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே கொண்டு வரதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணிட்டுருக்கோம். அதே மாதிரி இப்போ தமிழ் கலை பண்பாட்டு கழகம்னு ஒன்று இருக்குது. அவங்க வந்து ஒரு வருடமும் சித்திரை திருவிழான்னு ஒன்று நடத்துகிறாங்க. 5 வருஷமாக நடத்தின்னு இருக்கோம். இப்போது அதில் நான்லாம் செயற்குழு மெம்பர் இதுவாக இருக்கேன், உறுப்பினராக இருக்கேன். அவங்க வந்து சித்திரை திருவிழா வந்து ஒரு நாள் முழு நிகழ்ச்சி. அதுக்கு இங்கேருந்து நாங்கள் ஆர்டிஸ்ட் கொண்டு போவோம். சென்ற ஆண்டு வந்து 22 பேர் தமிழக அரசு எங்களுக்கு உதவி செஞ்சு அனுப்பிச்சாங்க. அந்த பழைய கல்ச்சர்லாம் அது பண்ணுறது, கரகாட்டம் அந்த மாதிரிலாம், பொய்க்கால் குதிரை அந்த இதெல்லாம் பண்ணி 22 பேர் அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த இது பண்ணோம். இது சென்ற ஆண்டு வந்து ஒரு நாட்டுப்புற பாடகர் ஒருத்தரை கூப்பிட்டு போயிருந்தோம். ஏன்னா அங்கே வந்து எங்களுக்கு ஃபண்டிங்கும் பிரச்சனை இருக்குது. அதனால் இங்கேருந்து ஸ்பான்சர் பண்ணி அனுப்பிச்சோம்னாக்கா நாங்கள் அங்கே அவங்க வந்துட்டாங்கன்னா பார்த்துக்குவோம். அந்த மாதிரி பண்ணிட்டுருக்கோம். இந்த வருடத்தில் வந்து நெல்லைக்கண்ணன்ற ஒரு பண்ணுறதுக்கு முயற்சி செஞ்சுன்னு இருக்கோம். அந்த மாதிரி ஒவ்வொரு வருடமும் சித்திரை திருவிழா ஒன்று பண்ணுறோம். அது இல்லாமல் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி முடிஞ்சவாறு இந்த மாதிரி ஒருத்தவங்களை கூப்பிட்டு பண்ணுறதையும் முயற்சி செஞ்சுன்னு இருக்கோம். ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து தமிழ் கலை இலக்கிய மன்றம்னு ஒன்று வச்சுருக்கோம். அதில் வந்து உலக இலக்கிய மாநாடுன்னு ஒன்று நடத்துகிறோம். உலக தமிழ் மாநாடு இல்லாமல் உலக தமிழ் இலக்கிய மாநாடு நடத்துகிறோம். அப்போ வந்து விஜி சந்தோஷமையா வந்து அவங்க வந்து எங்களுக்கு உதவி செஞ்சாங்க. அங்கே வந்து திருவள்ளுவர் சிலை வச்சுருக்கோம். அங்கே துர்கையம்மன் கோயில்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து தமிழர் மண்டபம் ஒன்று இருக்குது. 800 பேர் உட்காந்து நிகழ்ச்சி பார்க்குற அளவுக்கு இருக்காது. அதில் திருவள்ளுவர் சிலையை வச்சுருக்கோம். அடுத்த ஆண்டு கண்ணகி சிலை வைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுன்னு இருக்கோம். அதே மாதிரி சிலப்பதிகார விழா நடத்துகிறோம். ஆண்டுக்கு ஒவ்வொரு ஆண்டு சிலப்பதிகார, ஒரு ஆண்டில் வந்து பெருசாக நடத்தும், ஒரு ஆண்டு சின்னதாக அங்கே இருக்க லோக்கல் ஆர்டிஸ்ட் வச்சு அவங்கள பண்ணிக்குவோம். அந்த மாதிரி ஒரு தமிழ் மன்றம்னு இருக்குது. தமிழ் மன்றத்தை வந்து நம்ம சொன்ன மாதிரி அவங்க வந்து அந்த பொங்கல் விழா அதெல்லாம் நடத்துவாங்க. இந்த ஆண்டு என்ன பண்ணாங்கன்னா, அந்த தமிழ் கலை இலக்கிய பண்பாட்டு கழகம் வந்து அங்கே நியூ சவுத் வேல்ஸ் மாநில பார்லிமெண்ட்லேயே பொங்கல் விழா கொண்டாடுறோம். அது ரொம்ப பெரியது. அப்போது அதை பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, இப்போ நம்ம இங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறோம் இல்லையா, அங்கே வந்து ஃபெடரல் கவர்மெண்ட் கேன்பராவில் இருக்குது, அது தலைநகரம். அங்கே அடுத்தது பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அங்கே இருக்க எம்பிஸ். எங்களுக்கு அங்கே நல்ல ஒத்துழைப்பு இருக்குது. ஆஸ்திரேலியன் எம்பிஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப உதவி செய்கிறாங்க. நாங்களும் அவங்களுக்கு முடிஞ்ச வரை
எந்த பார்ட்டியாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு உதவி செஞ்சு இது பண்ணிட்டுருக்கோம். அது மாதிரி அங்கே கலை இலக்கியத்துக்கு எங்களுக்கு இது நல்லா அது இருக்குது, பிள்ளைங்களுக்கு இது பண்ணிட்டுருக்கோம். அதே மாதிரி பள்ளிகளில் வந்து ஒவ்வொரு தமிழ் பள்ளியிலையும் ஆண்டுக்கு ஒரு தடவை ஆண்டு விழா நடத்தி பிள்ளைங்களுக்கு மேடையில் அவங்களுடைய திறமையை காமிக்கிறதுக்கு வாய்ப்பு தரோம். இப்போ எங்கள் பள்ளியில் ஒரு 100 பிள்ளைங்க இருக்குன்னா 100 பிள்ளைங்க ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பண்ணிச்சிருவோம். ஒன்றும் இல்லாத வந்து பசங்க சின்ன பசங்களாக இருந்தால் கூட வந்து ஏதாவது அகர முதல் எழுத்தெல்லாம் வந்து ஒரு இதாக சொல்லிட்டு போகிற மாதிரி பிள்ளைங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறோம். அது மாதிரி ஒவ்வொரு தடையும் திருக்குறள் இந்த தமிழ் இலக்கிய கலைமன்றத்தில் திருக்குறள் போட்டி நடத்துகிறோம். அதில் வந்து இப்போ நான் போயிட்டு 9ஆம் தேதி ஒரு விழா இருக்குது, பிள்ளைங்களுக்கு வந்து அதுக்கு ப்ரைஸ் கொடுக்காது. போட்டியை முடிச்சிட்டோம். 95 பிள்ளைங்க திருக்குறள் போட்டி பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பிள்ளைங்க தவிர மீது எல்லாருமே 65 மார்க்கு மேலே, 95 பேரில். ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்து ட்ராஃபிலாம் கொடுத்து இது பண்ணுறோம். அது மாதிரி பிள்ளைங்களை என்கரேஜ் பண்ணுறோம். எங்களோட முக்கியமான இது வந்து நோக்கம் அந்த பிள்ளைங்களுக்கு தமிழை கொண்டு வரணுன்றது. அதுக்கு பெற்றோர்களோட ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவைப்படுது. ஏன்னா வீட்டில் வந்து அவங்க ஆங்கிலமே பேசினா பசங்க பிள்ளைங்க வந்து 2 மணி நேரம் மட்டும் தமிழ் கற்றுக்கினாக்கா அதில் பயன் அவ்வளோவா இருக்காது. அதே மாதிரி வீட்லேயும் பெற்றோர்களும் செய்யணும். பெற்றோர்கள் வந்து சில சமயத்தில் அவங்களுக்கு வேலையை நிமித்தம், ஏன்னா அங்கே வந்து நம்ம நாட்டில் வீட்டில் அம்மா வீட்டில் இருப்பாங்க முக்கால்வாசி. இதில் இப்போ மாறிடுச்சு நிலைமை. அங்கே நிச்சயமாக 2 பேரும் வேலை செஞ்சால் தான் முடியும். அப்போ என்னன்னா பிள்ளைங்க வந்து சைல்டு கேர் போகும்போது அவங்களுக்கு ஆங்கிலம் தான் அவங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. தமிழில் பேசுறது வீட்டில் வந்து நம்மளும் ஆங்கிலமே பேசுகிறோன்னா பிள்ளைங்களுக்கு கஷ்டமாயிடும். அதுக்கு தமிழ் வர்றதுக்கு கஷ்டம். அதுதான் நாங்கள் பேரண்ட்ஸுக்கு தான் பெற்றோர்கிட்ட தான் நாங்கள் இது கேட்குறது, நீங்கள் வீட்டில் தமிழ் பேசுங்க, வீட்டில் தமிழ் பேசுங்கன்ட்டு. அந்த மாதிரி கல்ச்சர் இது பண்ணிட்டுருக்கோம். கண்டிப்பாக சார். இப்போது கல்வி முறையை பொறுத்த வரைக்கும் அங்கே எப்படி இருக்குது சார்? இப்போது பலதரப்பட்ட மாணவர்கள் பல நாடுகள்லேருந்தும் ஒருங்கிணைஞ்ச ஒரு நாடு ஆஸ்திரேலியா இருக்குது அப்படின்னும்போது அதில் எவ்வளோ தூரம் தமிழுக்கெல்லாமும் முக்கியத்துவம் கிடைக்குது? தமிழுக்கு முக்கியத்துவம் இப்போ வந்து நாங்கள் ஒரு 13 வருஷமாக தமிழுக்கு வந்து சிட்னிலையும் மெல்பர்ன் இடத்துலையும் நாங்கள் வந்து நம்ம இங்கே +2ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த ஹெச்எஸ்சிக்கு அந்த ஹெச்எஸ்சி சொல்லுவோம், ஹையர் செகண்டரி சர்டிஃபிகேட். அதில் இப்போ தமிழ் ஒரு பாடமாக எடுத்து பிள்ளைங்க படிக்கலாம். அதில் எப்படின்னாக்கா அங்கே வந்து 10 யூனிட்னு சொல்லுவாங்க. 10 யூனிட் வந்து பிள்ளைங்க கம்பல்சரி எடுத்தாகணும். எல்லா சப்ஜெக்ட் அவங்க மேத்ஸ் இங்கிலீஷ் எல்லாம். அந்த பிள்ளைங்க நார்மலாக நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணோன்னா 12 யூனிட் எடுப்பாங்க, 13 யூனிட் எடுப்பாங்க. அதில் எந்த டாப் மார்க் 10 மேலேருந்து 10 இது லெவலுக்கு 10 இதுக்கு அவங்க எடுத்து அப்போ கல்லூரிக்கு போகிறதுக்கு தகுதிக்கு உபயோகமாக இருக்கும். அதனால் நாங்கள் என்ன சொல்கிறதுன்னா முதல்ல தமிழ் பிள்ளைங்களை படித்து அவங்க 10வது போகிறதுக்கு முன்னாடி அவங்க தமிழ் முடிச்சிடலாம். ஹெச்எஸ்சி இது எக்ஸாம் வந்து தமிழ் முடிச்சிடலாம். ஒருவேளை அதில் வந்து 99, 98 எடுத்துனா வச்சிங்களேன், அது அடுத்ததுக்கு அவங்களுக்கு வந்து சுலபமாக இருக்கும். இல்லை இதில் வந்து 90 தான் எடுத்தாங்க அப்படின்னாக்கா அடுத்ததுக்கு இது பண்ணால் கூட இவங்களுக்கு ஒன்றும் நஷ்டம் இருக்காது தமிழ் படிக்கிறதால. அதனால் அந்த மாதிரி என்கரேஜ் பண்ணுறோம். இயர் 9, இயர் 10 படிக்கும்போதே அவங்க வந்து தமிழில் ஒரு இதுவாக எடுத்து பாடமாக எடுத்து பரீட்சை இது பண்ணுறது எங்கள் அளவு இது பண்ணுறாங்க. அதே மாதிரி நாங்கள் தமிழ் வகுப்புகள் நடத்துகிறது எங்களுக்கு அரசாங்கம் அங்கே ரொம்ப உதவி செய்கிறாங்க. அவங்க வந்து 1987 தேசிய மொழிக் கொள்கைன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி ஒரு மொழிக் கொள்கை நம்ம ஆங்கிலம் பேசுகின்ற நாடுகளில் முத கொண்டு வந்து ஆஸ்திரேலியா தான். அதை நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம். அந்த மொழிக் கொள்கையில் அவங்க என்னென்னா 2வது மொழியை கற்கிறதுக்கு அவங்க உதவி செய்யணும். அது ஒன்றாவது அந்த கோட்பாடுகள் அது ஒன்று. அதே மாதிரி மற்ற மொழிகள் எல்லாத்தையும் காப்பாற்றணும். இங்கே வந்து ஒவ்வொரு கிட்டத்தட்ட 30-40 நாடுகள்லேருந்து வராங்க. அத்தனை மொழிகளையும் காப்பாற்றணுன்ற அந்த மொழிக் கொள்கையில் அது ஒரு கோட்பாடாக வச்சுருக்காங்க. அதனால் எங்களுக்கு அந்த எல்லா மொழிகளுக்கும் தமிழ் இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி சனிக்கிழமையோ இல்லை ஞாயிற்றுக்கிழமையோ பள்ளிக்கூடம் நடத்துறதுக்கு அரசாங்கம் உதவி செய்கிறாங்க. நம்பர் ஆஃப் இப்போ நம்ம பிள்ளைங்க 100 பிள்ளைங்க இருக்காங்க, அந்த 100 பிள்ளைக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு உதவியும் செய்கிறாங்க, பண உதவியும் செய்கிறாங்க, நிதி உதவியும் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து வேண்டிய நாங்கள் எஜுகேஷனல் மெட்டீரியல்லாம் நோட் புக் வாங்குறது, புக் வாங்குறது பண்ணுறது. நாங்கள் வந்து பாடத்திட்டங்களில் வந்து நியூ சவுத் வேல்ஸ் இதில் மாநிலத்தில் நியூ சவுத் வேல்ஸ்னால் நம்ம சிட்னின்னு வச்சுக்கலாம். அதில் 10-11 பள்ளிகள் இருக்குது. நாங்கள் 11 பள்ளிகளும் சேர்ந்து நியூ சவுத் வேல்ஸ் கூட்டமைப்புன்னு ஒன்று வச்சுருக்கோம், தமிழ் பள்ளிகள் கூட்டமைப்புன்ட்டு. அதில் இதுவரை 8 வகுப்புகளுக்கு பாடத்திட்டங்கள் பாடப்புத்தகங்கள் இது பண்ணியிருக்கோம், தயாரித்து அங்கேயே உபயோகப்படுத்துகிறோம். ஏன்னா நாங்கள் வெளிநாட்டிலேருந்து எடுத்தோம்னா அந்த கண்டென்ட் வந்து ஆஸ்திரேலியன் கண்டென்ட்டாக இருக்காது. அதுமாதிரி தமிழ்நாட்டு புத்தகங்கள் நாங்கள் இது பண்ணுறது கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் எங்களுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு தேவையானது அந்த லோக்கல் கண்டென்ட் அதை வச்சு நாங்கள் பாடப்புத்தகங்கள் எழுதியிருக்கோம்.
அது நல்லா உபயோகமாக பண்ணிட்டு இருக்கோம். இந்த புத்தகம் திருவதிகை இது உருவான விதம் பற்றி சொல்லுங்கள். இதில் நீங்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிற முக்கியமான கருத்துக்கள் என்ன? இதில் வந்து திருவதிகைன்றது திருவதின்னு இப்போ கூப்பிட்றாங்க, கொலோக்கியலாக கூப்பிட்றது திருவதின்றாங்க. பண்ருட்டிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க அந்த இது. பண்ருட்டி வந்து எனக்கு சொந்த ஊர், பூர்வீகம். அங்கே இருந்ததில்லை. நான் பள்ளியில் படிக்கும்போது விடுமுறை நாளில் அங்கே போவோம். எங்கள் அத்தை அங்கே இருந்தாங்க, அங்கே போவோம் நாங்கள். ஒரு தடவை நான் இதெல்லாம் பற்றி திருவதியை பற்றி படிக்கும்போது எல்லா ஊடகத்துலேயும் எல்லா வெப்சைட்லேயும் ஒரு சில குறிப்பிட்ட இதுவாக இருந்தது, விஷயமே இருந்தது. ரொம்ப அதிகமாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்புறம் தான் பார்த்தேன், நான் தேடி எல்லா லைப்ரரியும் ஆன்லைன் லைப்ரரி பார்த்தேன், எங்கேயும் கிடைக்கல. அப்புறம் ரோஜா முத்தையா லைப்ரரியில் அந்த திருவதிகை தலமான்மியம்னு ஒன்று இருந்தது. அதில் அந்த பழைய அதனுடைய ஹிஸ்ட்ரிலாம் நிறையா இருந்தது. சரி, அது வந்து அப்போல்லாம் பாட்டிலே இருக்கும், கொஞ்சம் தான் ஒரே நடாக இருக்கும். அதை ஏன் நம்ம பண்ணக்கூடாதுன்ட்டு நான் அந்த திருவதிகை பற்றி ஆரம்பித்து அதில் என்னென்ன சாப்டர்லாம் இது பண்ணாங்களோ அதெல்லாம் நான் ஒரு வழியாக கொண்டு வந்து கோயிலுக்கு 2-3 தடவை சென்று அந்த ஏன்னா நிறைய இதில் வந்து தவறாக வந்து பண்ணியிருக்காங்க. அதில் எப்படின்னா நிறைய வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு உள்ளார போகிறது, இங்கே விநாயகர் சிலை இருக்கும், இங்கே வந்து சுப்பிரமணிய சிலை இருக்கும். இடையில இப்போ வந்து இப்போனா நீங்கள் மூலவருக்கு போயிடலான் இருக்கும். அங்கே மூலவருக்கு போகிறதுக்கு படிக்கட்டே கிடையாது. இது வந்து தெற்கு பக்கமாக தான் போகணும் இந்த கோயிலில். அது எப்படி இவ்வளோ தூரம் தப்பாக போட்டிருக்கான்ட்டு நான் நேர்லேயே மறுபடியும் போயிட்டு அதெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு எழுத ஆரம்பித்து, அதுக்கப்புறம் இடையில கொஞ்சம் சந்தேகம் வந்தது. இதுக்கப்புறம் இந்த சிலைக்கு அப்புறம் அது இருக்கா அது இருக்குன்ட்டு அதெல்லாம் மறுபடியும் ஒரு இது பண்ணி தரவாக அதை கம்ப்ளீட்டாக செக் பண்ணி எழுதிட்டேன். ஏன்னா தவறான இது நம்ம வந்து ஆவணப்படுத்தி வச்சுட்டு இப்போ இந்த பக்கம் முன்னாடி போகிறதுக்கு படிக்கட்டே இல்லை, அது நமக்கு தவறான ஆவணம். அதெல்லாம் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. எப்படியோ எதோ எழுதுறன்ட்டு நம்மளே எழுதிடுறாங்க, சரி நம்ம எழுது ஒழுங்காக செய்வோன்ட்டு திருத்தி செய்யணுன்றதுக்காக அந்த திருவதிகை இது பண்ணேன். சென்ற மாதம் 25ஆம் தேதி தில்லை ஆயிரங்கால் மண்டபத்தில் பண்ணோம். எங்கள் சேக்கிழார் பெரிய புராணத்தை அரங்கேற்றின அதே மண்டபத்தில் எங்கள் புத்தகத்தை வெளியிட்டோம். இங்கே அப்புறம் வந்து 28ஆம் தேதி சென்னையில் பண்ணோம், வெளியீடு பண்ணோம். பொதுவாக புத்தகங்கள் சமயம் சார்ந்த நூல்கள் வந்து நீங்கள் நிறைய எழுத ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் இதுதான் உங்களோட முதல் படைப்பு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் என்ன மாதிரியான விஷயங்கள் தமிழில் இருக்கக்கூடியதை வெளியில் எடுத்துகிட்டு போகணுன்றதுக்காக நீங்கள் செய்கிறதா இருக்கீங்க? இப்போ நிறைய இது நம்ம சமயத்திலே பார்த்தீங்கன்னா கூட ஒரு சிறு குறிப்பாக தான் இருக்க வழியை ஒரு கோயிலுக்கும் அமைப்பு நிறைய இருக்குது. இப்போ இந்த கோயில் எடுத்திங்கனாக்கா எல்லா கோயிலும் இருக்க மாதிரி இல்லை. அந்த மூலவரோட இது வந்து விமானம் வந்து தரையிலேருந்து சிற்பங்களோடு இருக்கும். நம்ம சாதாரண பார்த்தோன்னா கல் தான் முதல்ல இருக்கும், அதுக்கப்புறம் மேலே தான் சிற்பங்கள் இருக்கும். இந்த கோயிலில் தரையிலேருந்தே சிற்பங்கள் இருக்கும், தேர் வடிவில் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து தேரில் போய் அவர் சிவபெருமான் பண்ணதால் அது தேர் வடிவிலே இருக்குது அந்த அது விமானம். அது படத்தில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, அட்டைப்படத்துலேயே இருக்கும். அதே மாதிரி அடுத்து சீர்காழி பற்றி எழுதணுன்ட்டு இருக்கேன். சீர்காழி வந்து 12 பேர் இருக்குது அதுக்கு. சீர்காழிக்கு சில பேர் என்ன சொன்னாங்கன்னா 12 ஊர் அப்படின்னா அது கிடையாது. ஆனால் 12 ஒரே ஊர். அதுக்கு ஆவணப்படுத்தி அதை பற்றி ஒரு புத்தகம் எழுதணுன்ட்டு இருக்கேன், பிரம்மபுரீஸ்வரத்தை பற்றி. அடுத்த ஏதோ எனக்கு அதான் நினச்சிட்டு இருக்கேன். இறைவன் அருள் இருந்தால் மற்ற இது வந்து அட்டை வீரட்டானங்களில் ஒரு வீரட்டானம் திருவதிகை, மீதி இன்னும் ஒரு 7 இருக்குது. அது அருள் இருந்தால் செய்யலான்ட்டு இருக்கேன். இப்போது ஆஸ்திரேலியா அப்படின்ற அந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்குது? பொதுவாக எந்த ஒரு பணி நிமித்தமாக இங்கிருந்து நிறைய பேர் வெளிநாடுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு வந்துட்டுருக்காங்க? அங்கே வந்து இப்போ முக்கியமாக வந்து ஐடியில் தான் நிறைய வந்துட்டுருக்காங்க. எப்படின்னா அவங்க வந்து அங்கேருந்து வேலைகள் இங்கே அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க. சிலது வந்து அவுட் சோர்ஸ் பண்ணி இது பண்ணுறது டிலே ஆகுதுன்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கம்பெனிகள் அங்கே வந்து 2 வருஷம் ஒரு மாதிரி கான்ட்ராக்ட் மாதிரி அங்கேயே ஒரு ஆஃபீஸ் செட்டப் பண்ணி இங்கேருந்து நிபுணர்கள் அனுப்புகிறாங்க, ஐடி நிபுணர்கள் அனுப்புகிறாங்க. ஐடி தான் இப்போ ரொம்ப இதுவாக இருக்கிறது. இப்போ வந்து டாக்டர்கள் அந்த மருத்துவர்கள்லாம் அங்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அங்கேயே நிறைய இருக்கிறாங்க. இங்கேருந்து மருத்துவர்கள் வர்றது ரொம்ப குறைஞ்சிச்சு. அதே மாதிரி நர்ஸுகள் வர்றது இன்னமும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது முழுசாக ஏன்னா அங்கே பிரச்சனை என்னன்னாக்கா அங்கே ஏதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் உள்ள வேலை இருக்குது இல்லையா, அதில் ரொம்ப கஷ்டம். இப்போ நானும் ஃபார்மசிஸ்ட்டு, பேசிக்காக இங்கே ஃபார்மசிஸ்ட்டு. அங்கே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணனாக்கா நான் மறுபடியும் உட்காந்து படிக்கணும். நான் 20-25 வருஷத்துக்கு முன்னாடி படித்தது வந்து திரும்ப படிக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான காரியம். அதனால் நான் அந்த இதுக்கு போகல, நான் இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டேன், இண்டஸ்ட்ரியல் ஃபார்மசிஸ்ட்டாக இருந்துட்டேன். அதே மாதிரி அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் உள்ளதுக்கெலாம் அதே மாதிரி ஆர்கிடெக்ட் அவங்களுக்கும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வேணும், என்ஜினியர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் வேணும். அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் அங்கே சிரமமாக இருக்கும். இப்போ ஐடிக்கெலாம் ரெஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லை,
அதனால் ஐடிக்கு இப்போ நிறைய இன்னும் வாய்ப்புகள் இருந்துகிட்டு. இப்போ நம்ம அங்கேயே வேலை செய்கிறவங்களை எடுத்திங்கனாக்கா ஆண் பெண் 2 பேரும் வேலை செய்கிறாங்க. எவ்வளோதான் காலம் முன்னேறி இருந்தாலும் இன்னமும் பெண்கள் வந்து வீட்டுக்கு வந்தால் அதிக வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கிறாங்க. ஆனால் முக்கால்வாசி ஆண்கள் இங்கே இருக்கிறத விட அங்கே கொஞ்சம் நல்லா செய்கிறாங்க. வந்து பிளேட் வாஷ் பண்ணி வைக்கிறதோ, சமைக்கிறதுக்கு முடியலனா கூட மற்ற வேலைகளை செய்கிறதுக்கு உதவி செய்கிறாங்க. அதே மாதிரி துணி ஒருத்தவங்க வாஷ் பண்ணாங்கனாக்கா மிஷினில் போட்டு வாஷ் பண்ண, ஒருத்தவங்க காய வைக்கிறது, எடுத்து மடித்து வைக்கிறது, அந்த இதெல்லாம் ஆண்கள் இப்போ நிறைய பேர் செய்கிறாங்க. அங்கே என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் சில பேர் சமைக்கிறோம் கற்றுக்கிட்டு செய்கிறோம். அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் பெண்களுக்கு கொஞ்சம் ஓய்வு கிடைக்குது. அங்கே வந்து 2 பேருமே வேலை செய்கிறதால ஒருத்தவங்க வந்து ஒரு பிள்ளைங்களும் இருக்கும். பிள்ளைங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விடுறதுக்கு ஒருத்தவங்க கொண்டு போய் விட்டு போவாங்க. இன்னொருத்தவங்க வந்து முன்னாடி முடிச்சுட்டு வந்தாங்கனாக்கா அவங்க கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். ஆண்கள் கொஞ்சம் அதிகமாக வேலை செய்ய வேண்டியிருக்கும் ஆஃபீஸுக்குள்ள. ஏன்னா 5 மணிக்கு துண்டு தோளில் போட்டு வர மாதிரி வர முடியாது. அங்கே அந்த வேலையை ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இதை முடிச்சுட்டு தான் போவாங்க. கம்பல்ஷன் கிடையாது. 5 மணிக்கு போனால் யாரும் ஏன்னு கேட்க போகிறதில்ல. இருந்தால் கூட அந்த வேலையை முடிக்கணுன்றது அந்த ஒரு பொறுப்பு அங்கேயே இருக்குது. பெண்களுக்கு வந்து அவங்க வந்து அந்த கம்பல்ஷன் கிடையாது, அவங்க முடிச்சுட்டு தான் போகணுன்ட்டு. பொதுவாக அவங்களுக்கு எடுக்கிற வேலை கொஞ்சம் குறைவாக இருக்கும், முடிச்சுட்டு வாங்க. சில பெண்கள் நிறைய அதிக வேலை செய்கிற அந்த சில வேலையை பொறுத்து இருக்குது, அவங்க வேலை செய்கிற இடத்த பொறுத்து இருக்குது. அங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சது வேலை செய்கிற இடத்துல, இப்போ நம்மலாம் இங்கே ஏதாவது தண்ணி வேணால் தண்ணி கொண்டு வாப்பா, இல்லை ஃபோன் பண்ணி நம்ம சப்பார்டினேட்டை அந்த பேப்பரை கொண்டு வாங்க, அந்த ஃபைலை கொண்டு வா அப்படின்னோம். அங்கே அந்த மாதிரி இருக்காது. அங்கே அந்த எம்டியாக இருந்தால் கூட மேனேஜிங் டைரக்டராக இருந்தால் கூட உங்கள் சீட்டுக்கு வந்து இது என்ன ஆச்சுன்னு தான் கேட்பாங்க. அந்த இது ஃபைல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வர்றதுங்க நம்ம வந்து திரும்ப நம்மளை கொண்டு போய் கொடுக்கலாம். ஆனால் அவங்க வந்து அந்த ஃபைல் எடுத்துகிட்டு வரியா, ஏன்னா இங்கே நிறைய பேர்கிட்ட வேலை பார்த்துருக்கேன். அந்த மாதிரி நாங்கள் மாடியில் இருப்போம், இங்கேருந்து ஃபோன் பண்ணுவார், கொஞ்சம் வரியா அப்படின்வாங்க. அங்கே போனோம்னா ஒன்றும் இருக்காது, அந்த ஃபோன்லேயே கேட்குற வேலை அங்கே நேரில் கேட்பாங்க. அதை இங்கே அந்த ஆட்டிடியூட் அங்கே கிடையாது. அங்கே வந்து எல்லாரும் சமம். லோவர் இதில் வேலை செய்கிறவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல பாஷ் கார் வச்சுருப்பாங்க, எம்டிஆர் இருக்கிறவங்க பாஷ் கார் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு அந்த வித்தியாசம் கிடையாது. இதில் பார்த்திங்கன்னா ஷாப்பிங் சென்டரில் பார்த்திங்கன்னா இவங்களும் ஃபஸ்ட் நேம் சொல்லி தான் கூப்பிடுவாங்க, அவங்க ஃபஸ்ட் நேம் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. சாரு அந்த இதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. இங்கே நம்ம எங்கேயாவது இப்போ பார்க்குறேன் நான் ஐயான்னு சொல்லிக்கிறாங்க ஒரு மரியாதைக்கு. அங்கே வந்து அந்த சாருன்றதே கிடையாது, பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க, ஃபஸ்ட் நேம் சொல்லி தான் கூப்பிடுவேன். ஆலன்னா ஆலன் தான். இப்போ என்னுடைய பாஸ் வந்து அவர் பேர் ஆலன் ஃப்ளான்ஸ், நான் ஆலன் தான் கூப்பிடுவேன். அவர் அதே மாதிரி நான் அன்புன்னு தான் கூப்பிடுவார். அதே மாதிரி மிஸ்டர் ஜேலாம் கிடையாது, மிஸ்டர் பிரான்ஸ்லாம் கிடையாது. அந்த ஒரு கல்ச்சர் அங்கே நல்லாயிருக்கு. நம்ம நாட்டில் அதை பார்க்க முடியாத கல்ச்சர் நான் சொல்கிறேன். இப்போ எப்படின்னு தெரியல, இப்போயும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது மாதிரி இருக்கா என்னன்னு தெரியல எனக்கு. அது மாதிரி அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு வேலை கடுமையாக தான் இருக்கும். இப்போ இங்கே வந்து 8 மணி நேரம் நீங்கள் வேலை செய்கிறதுக்கும் அங்கே வேலை செய்கிறதுக்கும் வேலை வந்து, ஏன்னா எல்லாமே இப்போ எந்திரமயமாகிடுச்சு. கம்ப்யூட்டர் இப்போ போன உடனே இமெயில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 இமெயில் வந்துன்னா 50க்கு நீங்கள் அன்றைக்கி பதில் போட்டு தான் முடியணும். இல்லை அட்லீஸ்ட் ப்ரையாரிட்டி பார்த்து அது பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆண்கள் பெண்களுக்கு அந்த வேலை அங்கே அதிகமாக தான் இருக்கும். சிலது வந்து அவங்க கால்குலேட் பண்ணி லேடிஸ்க்கு வந்து சீக்கிரம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ ஆண்களுக்கு வந்து அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பொறுப்பு அதிகமாக இருக்கும் ஆஃபீஸில். ஏன்னா எதிர்பார்ப்பாங்க பெண்கள்லாம் சரி அவங்க வீட்டுக்கு போனோம் அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு இதுக்குன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இவனுக்கு என்ன வேலை, இவையே ஓடுறா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு பண்ணுவாங்க. அந்த மாதிரி எதிர்பார்க்குறது இருக்கிறதால அங்கே கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி ரெண்டாவது பிள்ளைங்களை பார்த்துக்கிறதுக்கும் பெண்களுக்கு அங்கே வேலை அதிகமாக இருக்கும். நிச்சயமா சார். திருவிழாக்கள் பொறுத்த வரைக்கும் அங்கே எப்படி நடக்குது? இப்போ இங்கெல்லாம் வந்து எல்லாம் சாதாரணமாகவே ஒரு பண்டிகை காலம் வந்துன்னா இங்கேருந்து சொந்த ஊருக்கு போகிறேன், வில்லேஜுக்கு போகிறேன்னு போகிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ ஒரு நாடு விட்டு நாடு அப்படின்னு வரும்போது அங்கே இருக்கிற பண்டிகைகள் என்ன, அதை எப்படி ஒற்றுமையாக எல்லாரும் கொண்டாடுறாங்க? நாங்கள் அங்கே வந்து நம்ம தமிழ் பண்டிகைன்னு மட்டும் இல்லை, இப்போ ஹோலி பண்டிகை வச்சிங்களேன், அதில் வந்து அங்கே இந்தியன் அசோசியேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு அந்த ஹோலி பண்டிகைக்கு ஒரு பெரிய பார்க்கெலாம் அங்கே நிறைய பார்க்கு நிறையா இருக்குது. ஆஸ்திரேலியாவில் வந்து பீச்சும் பார்க்கும் இல்லாத இடமே இருக்காது. அதனால் அங்கே ஒரு பொதுவான பெரிய இடமா இருக்கும். அந்த இடத்துல போயிட்டு எல்லாருமே கொண்டாடுவோம். அங்கே அதே மாதிரி தீபாவளினாலும் அந்த மாதிரி சில அசோசியேஷன்லாம் சேர்ந்துட்டு ஒன்றா சேர்ந்து கொண்டாடுவோம். சில சமயத்தில் நம்ம பொங்கல் விழா அதே மாதிரி முக்கால்வாசி தமிழர்கள் இருக்கிறது தான். அந்த தமிழ் அசோசியேஷன்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பார்க்கில் இடம் பிடிச்சி இப்போ பண்ணுவாங்க. அங்கே எல்லாமே முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணி பண்ணோம். ரெண்டாவது கண்டிஷன் இருக்குது அங்கே
பொது இடத்துக்கு போகிறதுக்கு அந்த இன்சூரன்ஸ் எல்லாம் வாங்கணும். இப்போ நம்ம அசோசியேஷன் வந்து நாங்கள் ஒரு அசோசியேஷன் இது பண்ணுறோன்னா, திருவிழா அரேஞ்ச் பண்ணுறோன்னா பப்ளிக்காக இன்சூரன்ஸ் வாங்கணும். மெடிக்கல் இதுக்கு ஆம்புலன்ஸுக்கு அங்கே வச்சுருக்கணும், ரெடியாக இருக்கணும். செஞ்சவன் ஆம்புலன்ஸ் அங்கே இருப்பாங்க, அவங்கள வந்து புக் பண்ணி வைக்கணும். அந்த மாதிரி நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்குது. என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தால் கூட அங்கே சட்டத்திட்டத்துக்கு இது பண்ணி பண்ணணும். அது இல்லாமல் நாங்கள் வந்து பள்ளிகள் இருக்கு இல்லையா, பள்ளிகளுக்கு வந்து ஒவ்வொரு தடவை அந்த பசங்களுக்கு பிக்னிக்ன்ட்டு ஒரு நாளுக்கு அந்த ஒரு நாள் வகுப்பை வெளியில் கொண்டு போய் பண்ணுவோம். அப்போ வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணுவாங்க. சில விழாக்கள் வந்து பெற்றோர்களுக்கும் நாங்கள் ஒரு இது மாதிரி நடத்துவோம், போட்டி. அந்த ஸ்பூனில் இதெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க தெரியுமா, எலுமிச்சம்பழம் அந்த மாதிரி இதில் அது ஓட்டப்பந்தயம் அந்த மாதிரி சின்ன சின்னது பெற்றோர்களுக்கும் பண்ணுறோம். அது மாதிரி திருவிழான்றது அங்கே அது இல்லாமல் ஆஸ்திரேலியா டேன்னு ஒன்று இருக்கும், வருஷம் இருக்கும். அதுக்கு எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கும். தமிழர்கள், இந்தியர்கள், சீனர்கள், மற்ற கிரேக்கர்கள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து அது வந்து அவங்க அந்த இங்கே வந்து நம்ம முனிசிபாலிட்டி அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, கார்ப்பரேஷன், அந்த மாதிரி கவுன்சில்ஸ் இருக்குது. அந்த கவுன்சில் அவங்களே ஸ்பான்சர் பண்ணி பண்ணுவாங்க. அதில் வந்து அங்கே வந்து பார்பெக்யூ கல்ச்சர்னு ஒன்று இருக்குது. மீட்டு எல்லாம் இது போட்டு அந்த இது மாதிரி இருக்கும். நம்ம தோசைகள் இங்கே வச்சுருக்கோம் இல்லையா, பெரிய தோசைகள் அந்த மாதிரி வச்சு அந்த இது சில பேர் ஃப்ரீயாக இது பண்ணுவாங்க. அந்த ப்ரெட்டில் வச்சு அந்த சாசேஜ் வச்சு கொடுக்குறது, அந்த மாதிரிலாம் பார்பெக்யூன்றது அது ஒரு பார்பெக்யூன்றது அது பெரிய ஃபேமஸானது அங்கே என்டர்டெயின்மெண்ட் மாதிரி. அந்த மாதிரி நல்லா இருக்கும். ஒரு வெளிநாடு வாழ் தமிழரா, ஒரு தமிழ் அறிஞரா, வெளிநாடு அப்படின்னு நம்ம சொல்லும்போது இங்கிருந்து போன புலம்பெயர்ந்த தமிழர்கள் அவங்களோட அடையாளமாக எதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க, இன்றைக்கி வரைக்கும் அதை வளர்க்கறதுக்கான பணிகளில் எவ்வளோ தூரம் ஈடுபட்டு இருக்காங்க. ஒரு மொழி அப்படின்னும் போது தமிழ் மொழிக்கு எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுத்து அங்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான அமைப்புகள், சங்கங்கள் ரீதியாக நீங்கள் பண்ணிகிட்ருக்கிற பணிகள் என்னவா இருக்குது? உங்களுடைய படைப்புலக பயணம் எப்படி ஆரம்பிச்சிச்சு? முதல் படைப்பு இந்த திருவதிகை முதல் கொண்டு உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். இலக்கிய தேடல்கள், வரலாற்று சான்றுகள் இவைகள் இருந்து நாம் படிக்க தவறிய பல அரிய விஷயங்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நம் வீடியோலை வானகிச்சின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். 11 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்றான நாலடியாரில் பல வாழ்வியல் சிந்தனைகள், உளவியல் சிந்தனைகள் இடம்பெற்றிருக்கின்றன. நம்முடைய பழைய இலக்கியங்களையெல்லாம் நாம் மறந்து போய் கொண்டிருக்கிறோம் என்பது கவலை தரக்கூடிய ஒரு செய்தி. நாலடியார் என்பது நீதி நூல்தான், அறிவுரைகளை சொல்லுகிற நூல்தான். அறிவுரை என்றாலே இன்றைக்கு இருக்கிற பலருக்கும் விருப்பமில்லாத ஒன்றாகவே அது இருக்கிறது. ஆனாலும் அறிவுரைகளை கேட்காமல், அறிவுரைகளை உணராமல் ஒரு நாளும் நம்மால் அடுத்த அடியில் கால் வைக்க முடியாது. 11 கீழ்க்கணக்கு நூல்கள் என்று சொல்லப்படுகிற அந்த 18 நூல்களும் திருக்குறள் தொடங்கி அனைத்தும் நீதி கூறுகிற நூல்கள்தான். அவற்றுள் எளிமையாக 4 அடிகளில் நீதி கருத்துக்களை சொல்லியிருக்கிற இலக்கியம்தான் நாலடியார். அந்த நாலடியார் வெறும் நீதியை மட்டுமல்லாமல் அது வாழ்க்கையோடு ஒட்டி வாழ்வில் இப்படிப்பட்ட நிலைகள் வருமானால் மனம் எப்படிப்பட்ட நிலைக்கு போய் சேரும் என்பதையும் விளக்கி சொல்லுகிற இலக்கியமாக இருக்கிறது. வறுமை என்பது ஒன்று வந்துவிடுமானால் அது என்னவெல்லாம் கேடுகளை செய்யும் என்பதை நாலடியாரினுடைய 2-3 பாடல்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. அந்த அதிகாரத்தில் 10 பாடல்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு பாட்டிலும் சொல்லப்பட்டிருக்கிற கருத்து மிக ஆழமானது. இன்மை தழுவப்பட்டால், அதாவது வறுமை ஒருவனை வந்து சேருமானால் அவனுடைய வாழ்வில் என்னென்னவெல்லாம் தொலைந்து போகும் என்று ஒரு பெரிய பட்டியல் இருக்கிறது. நாம் அறிவோம், பசி வந்தால் 10ம் பறந்து போகும் என்கிற பாடல் உண்டு. அதை போலவே நாலடியாலும் மிகச் சுருக்கமாக சில செய்திகளை எடுத்து சொல்லுகிறது. அதற்கு முன்பு வறுமை வந்து சேர்ந்து விடுமானால் அவன் எதற்கும் துணிந்தவனாக, யாரிடத்திலும் போய் கடன் அல்லது பிச்சை கேட்கிறவனாக மாறிவிடுவான் என்பதை ஒரு பாட்டு ஓர் அழகான ஓமையின் மூலம் எடுத்து காட்டுகிறது. நீர் ஒரு எந்த இடத்திற்குள்ளேயும் கதவை சாத்தி வைத்தாலும் ஒரு அறைக்குள்ளே நீர் உள்ளே ஓடிவிடும். ஏனென்றால் அது திடப்பொருளை போல கதவை திறந்தால்தான் உள்ளே போக முடியும் என்கிற நிலை இல்லை. ஆனால் அந்த நீரை விட நெய் நுட்பமானது. நெய் நீரை காட்டிலும் விரைந்து உள்ளே போகும். நெய்யை காட்டிலும் புகை நுட்பமானது. புகையை காட்டிலும்
வறுமையில் பட்டவனினுடைய மனம் நுட்பமானது. புகை கூட நுழைய முடியாத இடத்திலும் இவன் மனம் உள்ளே நுழைந்து ஒன்று பிச்சை கேட்கும் அல்லது கடன் கேட்கும் என்று ஒரு நாலடியாரினுடைய பாட்டு வாழ்வியலை எடுத்து சொல்லுகிறது. நீரினும் நுண்ணிது நெய், நெய் என்பர் நெய்யினும் யாரும் அறிவர் புகை நுட்பம். புகையினுடைய நுண்மை இருக்கிறதே, அதை எல்லோரும் அறிவோம். புகையை நீங்கள் கதவை சாத்தி தடுத்து விட முடியாது. வேண்டுமானால் இன்றைக்கு வந்திருக்கிற கண்ணாடி கதவுகள், கண்ணாடி கூண்டுகள் அல்லது காற்று புக முடியாத ஏர் டைட் என்று சொல்லுகிறோமே, அப்படிப்பட்ட அறைகளில் வேண்டுமானால் தடுக்கலாமே தவிர, இல்லையானால் எல்லா இடங்களிலும் புகை நுழைந்துவிடும். நீரினும் நுண்ணிது நெய் என்பர் நெய்யினும் யாரும் அறிவர் புகை நுட்பம். தேரின் ஆராய்ந்து பார்த்தால் அந்த புகையை விட புகை புகுவதற்கும் இடமில்லாத இடங்களிலும் கடன்பட்டான் இன்மையுடையான் வறுமையாளனினுடைய உள்ளம் பூழையில் புகுந்து விடும் என்று அந்த பாட்டு முடியும். அந்த புகை கூட போக முடியாத இடத்திலும் கூட வறுமைப்பட்டவனினுடைய நெஞ்சம் போய் நிற்கும். ஏனென்றால் பசி வருகிற போது, அதுவும் தனக்கு வருகிற பசியை தாண்டி தன் பிள்ளைகள் பசியில் இருக்கிற போது, தன் குடும்பம் பசியில் வாடுகிற போது, மான அவமானங்களை பார்த்து கொண்டிருக்க இந்த மனம் சம்மதிப்பதில்லை. ஆகையினால் வாழ்க்கைக்கு மிக அடிப்படை தேவைகளையாவது சேர்த்து கொள்ள வேண்டும். இந்த நாலடியார் என்கிற பாட்டு என்ன நமக்கு மறைமுகமாக சொல்லித் தருகிறது என்றால், அடிப்படை தேவைகளையாவது நீ நிறைவேற்றி கொள்ளவில்லை என்றால் உன்னுடைய மானம் மரியாதை அனைத்தும் காற்றில் பறந்து போய்விடும் என்கிற அந்த பழமொழியை இத்தனை அழகான உவமையின் மூலம் அது எடுத்து காட்டுகிறது. அதன் மூலம் என்ன நடக்கும்? அப்படி வறுமை வந்து சேர்ந்தால், இன்மை தழுவப்படுமானால் என்ன நடக்கும் என்றால், குலம் சார்ந்த அந்த மரியாதை போகும், பேராண்மை போகும், பிறப்பில் வருகிற பிறப்பின் மதிப்பு போகும், பேராண்மை போகும், சிறந்ததம் கல்வியும் போகும் என்று வரிசைப்படுத்தி இன்னொரு பாட்டு எடுத்து சொல்லுகிறது. குறிப்பாக பிறப்பின் குலம் சாயும், பேராண்மை சாயும், சிறந்ததம் கல்வியும் சாயும். இந்த மூன்றை பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் என்கிற அந்த பாட்டினுடைய சாரமாக இது 3 செய்திகளை சொல்லுகிறது. இன்னமும் நாம் எண்ணி பார்த்தால் இந்த பாடல்தான், நாலடியாரின் பாடல்தான் காலத்தால் முந்தியது. பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் என்கிற ஔவையின் பாடல் காலத்தால் பிந்தியது. இதனுடைய விரிவாகத்தான் 10 கூறுகளை அந்த ஔவை பாட்டி வரிசைப்படுத்தி இருக்கக்கூடும். இங்கே அடிப்படையாக 3 செய்திகள் சொல்லப்படுகின்றன. பிறப்பின் குலம் சாயும், பேராண்மை சாயும், சிறந்ததம் கல்வி சாயும் என்று 3 வரிகளை அந்த பாட்டு சொல்லுகிறது. ஒன்று, அடிப்படையில் குடும்பத்தின் மூலமாக, வளர்ந்த சூழலின் மூலமாக வந்திருக்கிற அந்த ஒழுங்குகள் நம்மை விட்டு போய்விடும். அடுத்ததாக பேராண்மை என்பது, ஆண்மை என்றாலே ஆண்களுக்கு உரியது என்று நாம் கருதி கொண்டிருக்கிறோம். அப்படி இல்லை. அது ஒரு பெருமிதம், அது ஒரு கம்பீரம், தன்னை மதிக்கிற குணம், சுயமரியாதை, அதற்குத்தான் பேராண்மை என்று பெயர். அந்த பேராண்மை என்கிற குணம் ஆண்களிடத்திலும் இருக்கலாம், பெண்களிடத்திலும் இருக்கலாம், 3ஆம் பாலினர் இடத்திலேயும் இருக்கலாம். எனவே ஏதோ ஆண்களுக்கு மட்டும்தான் அது சொந்தம் என்று நாம் கருத வேண்டியதில்லை. அந்த தன்னை பற்றிய பெருமிதம், சுயமரியாதை, தன்னை மதிக்கிற குணம், அந்த பேராண்மை மாயும். அடுத்ததாக சிறந்ததம் கல்வியும் மாயும் என்று அந்த பாட்டு சொல்லும். நீங்கள் படித்த படிப்பு யாராலும் கொள்ளையிட முடியாது. செல்வத்தை திருடர்கள் கொண்டு போகலாம், கல்வியை யாராலும் கொள்ளையிட முடியாது என்று நாம் படித்திருக்கிறோம். நம்முடைய கல்வியை, நம்முடைய படிப்பை, அறிவை கொள்ளையிடுவதற்கு வேறு யாரேனும் வெளியிலிருந்து வர வேண்டும் என்பதில்லை. நமக்கு உள்ளே இருக்கிற அந்த மனநலன் பாதிக்கப்பட்டால் அது போதுமானது. மனநலன் எப்போது பாதிக்கப்படும் என்றால், யாரை வறுமை சூழ்கிறதோ, யாரை இன்மை தழுவுகிறதோ அவர்கள் தங்கள் நிலையை இழந்து விடுவார்கள், தங்களுக்கான குணத்தை இழந்து விடுவார்கள், தங்களுக்கான பெருமிதத்தை இழந்து விடுவார்கள். எனவே வறுமை என்பதை சாதாரணமாக கருதி விடாதீர்கள். வறுமை வந்தால் அது உணவினால் தீர்ந்து போகும் என்று எண்ணி விடாதீர்கள். அந்த வறுமையான அடிப்படை தேவைகளுக்கு கூட இல்லாத நிலைக்கு நீங்கள் தாழ்ந்து போய் விடுவீர்களே, ஆனால் உங்களினுடைய அனைத்து பெருமைகளும் தாழ்ந்து போகும். நீங்கள் மற்றவர்களுக்கு பயன்பட மாட்டீர்கள் என்பது மட்டுமில்லை, உங்களுக்கே பயன்பட மாட்டீர்கள் என்கிற இத்தனை செய்திகளையும்
நாலடியாரின் இந்த பாடல்கள் அடுக்கி சொல்வதற்கான அடிப்படை காரணம், நாம் எந்த நேரத்திலும் எவ்வளவுதான் மற்றவைகளிலே எல்லாம் அறிவுடையவர்களாக இருந்தாலும் பொருளாதார நிலையிலும் நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்கிற எச்சரிக்கை உணர்வை இந்த பாடல்கள் நமக்கு தருகின்றன. இன்றைய சூழலில் நாளுக்கு நாள் கல்வி முறைகள் என்பது அதிகரித்து கொண்டே வருகின்றது. ஒவ்வொரு கல்வி முறைகளிலும் கற்றுக்கொள்வது மிகவும் எளிது. ஆனால் அதற்கேற்ப வேலை வாய்ப்புகள் அமைவது மிகவும் கடினம். எனவே கல்விக்கேற்ற வேலை வாய்ப்புகள் எங்கு அமைகின்றது என்பதை பற்றி இன்றைய கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு பகுதியில் பார்க்கலாம். நம் வீடியோவில் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். நாம் இந்த ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகள் என்ன மாதிரியான பட்டதாரி இளைஞர்கள் என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள்லாம் அவங்களுக்கு இருக்குது, அந்த வேலை வாய்ப்பை அவங்க பெற வேண்டுமானால் என்ன மாதிரியான முறையில் நடத்தப்படக்கூடிய தேர்வுகளுக்கு தயாராகணும், எந்தெந்த அமைப்புகள் எந்தெந்த மாதிரியான தேர்வுகளை நடத்துகின்றன, இந்த மாதிரி விஷயங்கள் குறித்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதில் நேற்றுக்கு நம்ம யூபிஎஸ்சி, அதாவது மத்திய பணியாளர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய ஐஏஎஸ் தேர்வுகள்னு சொல்லக்கூடிய அந்த சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் எப்படி தயாராகணும், அதற்கு என்ன மாதிரியான வழிமுறைகள் அப்படிங்கிறத குறித்து நம்ம பேச தொடங்கினோம். அதில் நான் நேற்றுக்கு சொல்லும்போது உங்களுக்கு வெறும் அதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா சொன்னேன். அதாவது ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 21 வயதுலேருந்து 32 வயது வரைக்கும், அண்டு பொது பிரிவினராக இருந்தால் என்ன வயது வரம்பு, அது மாதிரி விஷயங்கள் சொன்னேன். இப்போ இந்த தேர்வு என்ன மாதிரியான படிநிலைகளில் நடக்குது, எப்படி நடக்குது, என்ன நடக்குதுங்கிற டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். இந்த மத்திய பணியாளர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய இந்த ஐஏஎஸ் தேர்வுகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 1979ஆம் ஆண்டு, அதாவது கொத்தாரி கமிட்டி அப்படின்ற கமிட்டி கொடுத்த ரெக்கமெண்டேஷன்ஸ்க்கு அடிப்படையில், அவங்களுடைய பரிந்துரையின் அடிப்படையில் 3 நிலைகளில் நடக்குது. அதாவது முதல் நிலை அப்படிங்கிறது முதல் நிலை தேர்வு அல்லது ப்ரிலிமினரி ஸ்க்ரீனிங் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்கிறது. இரண்டாவது மெயின் எழுத்து தேர்வு, அதாவது முக்கிய தேர்வின் எழுத்து தேர்வு பகுதி. மூன்றாவது முக்கிய தேர்வின் நேர்முக தேர்வு அல்லது ஆளுமை தேர்வுன்னு சொல்லுவோம், அதாவது பர்சனாலிட்டி டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த 3 படிநிலைகளில் இந்த தேர்வு நடக்குது. அதில் இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட் அது வெறும் ஸ்க்ரீனிங்காக மட்டும்தான். அதாவது அந்த தேர்வு மெயின் எக்ஸாமினேஷன் மொத்த விண்ணப்பதாரர்களில் எத்தனை பேர் முக்கிய தேர்வுக்கு தகுதியானவர்கள் அப்படிங்கிற முக்கிய தேர்வுக்கான தேர்வர்களை ஃபில்டர் பண்ணக்கூடிய ஒரு தேர்வு தான் ப்ரிலிமினரி டெஸ்ட். அதனால தான் அதை ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுன்னே சொல்லுவாங்க. இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அல்லது ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டில் எத்தனை அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்தாலும், எத்தனை விண்ணப்பங்கள் வந்திருந்தாலும், அவற்றுள் அந்த ஆண்டு எந்த ஆண்டு அந்த தேர்வு நடத்தப்படுகிறதோ அந்த ஆண்டு எத்தனை காலியிடங்கள் இருக்கின்றனோ, அதாவது உதாரணமாக இந்த ஆண்டு 2016ஆம் ஆண்டுக்கான விண்ணப்பங்களில் 2016ஆம் ஆண்டுக்கான தேர்வில் மொத்தம் 1000 வேக்கன்சிஸ் இருக்குது, 1000 காலியிடங்களுக்கான தேர்வு அப்படின்னு வச்சுக்கிட்டா, எத்தனை பேர் விண்ணப்பித்திருந்தாலும், எத்தனை பேர் ப்ரிலிமினரி முதல்நிலை தேர்வை எழுதியிருந்தாலும், காலியிடங்களில் 15 முதல் 17 மடங்கு, அதாவது 15,000 முதல் 17,000 தேர்வர்கள் வரைக்கும் தான் முக்கிய தேர்விற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுமதிக்கப்படுவார்கள். அந்த முக்கிய தேர்விலிருந்து, முக்கிய தேர்வினுடைய எழுத்து தேர்விலிருந்து நேர்முக தேர்வுக்கு, அதாவது ஆளுமை தேர்வுக்கு எத்தனை பேர் போவாங்க அப்படின்னா, அந்த ஆண்டின் மொத்த காலியிடங்களில் 2லிருந்து 3 மடங்கு, அதாவது 1000 வேக்கன்சின்னு சொன்னால் 2000லேருந்து 3000 பேர் அந்த நேர்முக தேர்வுக்கு, ஆளுமை தேர்வுக்கு எழுத்து தேர்விலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். சரி, இது எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா, இது வெறும் கட் ஆஃப் சிஸ்டம். இதுக்கு மினிமம் மார்க் கிடையாது. நம்ம பள்ளி கல்லூரிகள் இருக்கிற மாதிரி 40 மதிப்பெண்கள் எடுத்தால் அல்லது 40% மதிப்பெண்கள் எடுத்தால் நாம் ஒரு தேர்வை ஒரு பாடத்தில் நம்ம பாஸ் பண்ணிட்டோம், தேர்ச்சி விட்டுறோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல், பொதுவாக போட்டித் தேர்வில் இருக்கக்கூடிய அந்த கட் ஆஃப் சிஸ்டம் தான் இருக்கும். அது ஒவ்வொரு ஆண்டும் அந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே போகும். இப்போ ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் இன்றைக்கு கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் இருக்கும். இந்த ஆண்டு, சென்ற ஆண்டு மொத்தம் 106 மதிப்பெண்கள், ஒரு பொது பிரிவை சேர்ந்த மாணவர் 106 மதிப்பெண்கள் எடுத்திருந்தார்னா அவர் மெயின் எக்ஸாமினேஷனுக்கு தகுதியுடையர் ஆகிறார். அதே மாதிரி இந்த ஆண்டு அது 106 தான் இருக்குன்னு அவசியம் இல்லை. அந்த 106ங்கிறது 110ஆகவும் மாறலாம், 96ஆகவும் மாறலாம். இது எப்படி இந்த கட் ஆஃப் ஃபிக்ஸ் ஆகும்னு சொன்னால், டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் மொத்த
விண்ணப்பதாரர்கள் எத்தனை பேர் வந்து அந்த தேர்வை எழுதினார்கள், அந்த தேர்வில் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, அவங்க எப்படி பண்ணாங்க, அந்த தேர்வில் வந்து அதிக மதிப்பெண்கள் வாங்கிய மாணவர்கள் யார், எத்தனை மதிப்பெண்கள் வாங்கினாங்க, அது எத்தனை பேர் இருந்தாங்க, மிக குறைந்த மதிப்பெண்கள் யார் வாங்கினாங்க, இது எல்லாத்தையும் கிளப் பண்ணி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடில் ஒரு மீன் டீவியேஷன் எடுத்து அந்த அடிப்படையில் தான் அந்த கட் ஆஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆக ஒவ்வொரு மாணவரும் அவர் சார்ந்திருக்கக்கூடிய பிரிவிற்கு தேவையான அந்த கட் ஆஃப் மதிப்பெண்களை தாண்டிட்டாருன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அவர் அடுத்த எக்ஸாமினேஷனுக்கு அடுத்த லெவலுக்கு போயிடுவார். இதில் முதல் 15,000 பேர் அல்லது முதல் 17,000 பேர் வந்து ப்ரிலிமினரிலேருந்து மெயின் எக்ஸாமினேஷன் போவாங்க. இந்த மெயின் எக்ஸாமினேஷனில் அதே மாதிரி கட் ஆஃப் சிஸ்டம் தான் இருக்கும். அந்த கட் ஆஃப் வந்து யூபிஎஸ்சி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க எவ்ரி இயர். அந்த கட் ஆஃபை ஒவ்வொரு பிரிவை சார்ந்த மாணவர்களும் தாண்டும்போது ஃபைனலாக வந்து அவங்க இன்டர்வியூ சிஸ்டம் போவாங்க. ஸோ இப்படி தான் வந்து ரேங்கிங் சிஸ்டம் வரப்போகுது. அதாவது மெயின் எக்ஸாமினேஷனில் எழுத்து தேர்வில் ஒரு மாணவர் எவ்வளோ மதிப்பெண்கள் வாங்கினாரோ அந்த மதிப்பெண்களையும் ஒருவேளை அவர் அந்த கட் ஆஃபை தாண்டினா மட்டும்தான் இன்டர்வியூ போவார். அப்படி அந்த கட் ஆஃபை தாண்டி அவர் இன்டர்வியூ போகிற போது அவர் மெயின் எழுத்து தேர்வில் என்ன மதிப்பெண்கள் வாங்கினாரோ அதையும் இன்டர்வியூவில் என்ன மதிப்பெண்கள் வாங்கினாரோ அதையும் இரண்டையும் கூட்டி அந்த கூட்டுத்தொகையில் அவருக்கு எவ்வளோ மதிப்பெண்கள் வந்ததோ அந்த அடிப்படையில் தான் அவருக்கு வந்து சர்வீஸ் ரேங்கிங் வரும். அந்த ரேங்கிங் அடிப்படையாக வச்சு தான் அவங்களுக்கு பின்னாடி சர்வீசஸ் அலாக்கேட் ஆகும். எந்த பணிக்கு அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படிங்கிறது வந்து அந்த ரேங்கிங்கை வச்சு தான் வரப்போகுது. இப்போ நாம் வந்து இந்த தேர்வினுடைய டீட்டெயில்டான விஷயங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். அதில் முதல்ல வந்து நம்ம ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அல்லது முதல்நிலை தேர்வு அப்படிங்கிறது வந்து 2 தாள்களை கொண்டது. முதல் தாள் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்னு சொல்லுவோம், பொது அறிவு தாள். இரண்டாம் தாள் வந்து சிசாட்னு சொல்லக்கூடிய ஆப்டிடியூட் பேப்பர். அது ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 2ன்னு சொல்லுவாங்க. ஆனால் காமன் பார்லன்ஸில் அதை சிசாட் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த 2 தாள்களிலுமே 200 மதிப்பெண்கள் உண்டு. அதாவது முதல் தாள் 200 மதிப்பெண்ணுக்கு, இரண்டாம் தாள் 200 மதிப்பெண்ணுக்கு, மொத்தம் 400 மதிப்பெண்களுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் நடக்கும். இந்த முதல் தாளில் வந்து ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கானமி, கான்ஸ்டிடியூஷன், கரண்ட் அஃபேர்ஸ்னு எல்லா விதமான சப்ஜெக்ட்ஸும் சேர்ந்து ஒரு கலவையாக தான் இந்த முதல் தாளில் இருக்க போகுது. இரண்டாவது தாளில் வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ரீசனிங் எபிலிட்டி, இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், அப்புறம் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் டெசிஷன் மேக்கிங், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இந்த முதல் தாளில் மொத்தம் 200 கேள்விகள் இருக்கும். ஒரு கேள்விக்கு 2 மதிப்பெண்கள் வீதமாக 200 மார்க்கு இந்த முதல் தாளுக்கு உண்டு. இரண்டாம் தாளில் மொத்தம் 80 கேள்விகள் கேட்கப்படும். 80 கேள்விகளுக்கும் ஒரு கேள்விக்கு 2.5 மதிப்பெண்கள் வீதம் 200 மதிப்பெண்களுக்கு உண்டு. ஆக 200 + 200 400 மார்க்குக்கு உண்டு. இதில் இரண்டாம் தாள் ஒரு எலிஜிபிலிட்டி பேப்பர் மட்டும்தான். இந்த சிசாட் அப்படிங்கிற எக்ஸாமினேஷன் என்ன அப்படிங்கிறது குறித்த விஷயங்களுக்கு நாம் நாளைக்கு டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இந்த எக்ஸாம் பற்றி சொல்லிடுறேன். இந்த சிசாட் அப்படின்றது வந்து ஒரு எலிஜிபிலிட்டி மட்டும்தான். 200 மதிப்பெண்களுக்கு ஒரு மாணவர் 66 மார்க் வாங்கியே தீரணும். அப்படி வாங்கினா தான் அவருடைய முதல் தாள் திருத்தப்படும். ஆக முதல் தாளில் எவ்வளோ மதிப்பெண் 200 மார்க்குக்கு ஒரு மாணவர் வாங்குறாரோ அதை பொறுத்து தான் அவர் மெயின் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணுவாரா அல்லது போவாரா மாட்டாராங்கிறது டிசைட் ஆகும். ஆனால் சிசாட் முக்கியமாக எலிஜிபிலிட்டி, சிசாட்டில் 66 மதிப்பெண்கள் வாங்கியிருந்தால் மட்டும்தான் அந்த மாணவருடைய முதல் தாள் திருத்துவதற்கே எடுத்துக்கொள்ளப்படும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கவனிக்கணும்னா, இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் நெகட்டிவ் மார்க்கிங் உண்டு. ஆக இந்த நெகட்டிவ் மார்க்கிங்னால் நீங்கள் தவறான விடையளித்தால் உங்களுக்கு நீங்கள் வாங்கிய மதிப்பெண்களில் சிலவற்றை இழப்பீர்கள். அதனால் பயந்துட வேண்டாம். என்ன பண்ணணும், அதுக்கு எப்படி தயாராகணும் அப்படிங்கிறது குறித்து நம்ம இந்த ஆலோசனை நேரத்தில் தொடர்ந்து பார்ப்போம். மீண்டும் நாளை சந்திக்கும் போது இதை பற்றின தொடர்ச்சியாக நாம் பேசலாம். நன்றி, வணக்கம்.